இத பாரு, இந்த ஆள் சம்சார வாசலே உட்கார்ந்து இருக்கு. அந்த பொம்பளை சரியான வாயாடி. பேசாம இரு. நான் அந்த பொம்பளை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ முன்னால இறங்கி போய் அந்த பொம்பளைகிட்ட ஏதாவது பேச்சு கொடுத்து என் பக்கத்துல வராம பாத்துக்கோ. இறங்கி வா. கொஞ்சம் இருங்க, கை கொடுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்க பாவா அந்த கிரிமினலை புடிச்சிட்டாரு. எனக்கு தெரியும், என் ஹஸ்பண்ட் எப்பவுமே ரொம்ப டேலண்டட். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கொஞ்சம் உள்ள வரீங்களா? பாவா அவரும் உள்ளதான் வராரு. கமான் கமான். என்ன, நான் உங்க பாவாவை என்னமோ நினைச்சிருந்தேன். ஆனா ஃபைட் அப்படி ஒரு ஃபைட். ஐ நோ இட். இயற்கையிலேயே என் பாவா ரொம்ப முரட்டுத்தனமான கேரக்டர். என்னது, என் பாவா அவனை வாழை கட்டி கூட்டு போறாரு, அதுவும் என் பெட்ரூம்குள்ள கூட்டு போறாரு. இருங்க என்ன, இதுல ஒரு விஷயம் இருக்கு. இந்த கிரிமினலுக்கு பல பேரோட கனெக்ஷன் இருக்கு. இவனை இப்ப போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறோம்னு வெச்சுக்கோங்க, மத்தவங்க எல்லாரும் தலைமறைவாயிடுவாங்க. அதனால அவங்க எல்லாத்தையும் பிடிக்கிற வரைக்கும் உங்க பாவாவின ஹவுஸ் அரெஸ்ட்ல வைக்க போறாரு. 2 நாளைக்கு வாயை மூடிட்டு அமைதியா இரு. எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் உன்னை நான் ரிலீஸ் பண்றேன். அதுக்கப்புறம் நானே உங்களுக்கு சரண்டர் ஆகிறேன். ஒரு முக்கியமான விஷயம், நானும் உங்க பாவாவும் மத்தவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ற வரைக்கும் நீங்க இந்த ஆளு வாய் கட்ட அவுக்கவே கூடாது. ஓகே, அதுல நான் பாத்துக்கிறேன். பாவா, என்ன பாவா வந்த வேட்டிலே போறீங்க, அதுவும் இந்த வேஷத்திலே போறீங்க? இல்ல, இந்த வேஷம் கொஞ்சம் ராசியா இருக்கு. இதுலயே போய் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிடுறேன். சரி, வந்தது வந்துட்டீங்க. உங்களுக்கு பிடிச்சமானது ஒண்ணு சுட்டு வச்சிருக்கேன், ஒண்ணே ஒண்ணு சாப்பிட்டு போங்களேன். கூட கமிஷனர் பொண்ணு நிக்குதுல்ல, அது கூட ப்ரமோஷன் கிடைக்கும். எதுக்கே கத்துற? ஐயோ, என்னையா ஃபைட் அடிக்கிற? டேய், சீக்கிரம் சமையல் கட்டிட்டு போய் மிளகாத்தூள் எடுத்து வர. ஏயா, இத்தனை நாளா என் புருஷனை கஷ்டப்படுத்தினேன். அன்னைக்கு என் வீட்டுக்கு வந்து புட்டு வேற தின்னுட்டு போனேன். இன்னைக்கு ஃபைட் அடிக்கிற. இந்த கிட்ட அடிச்சது வரட்டும், மிளகாத்தூள் வரட்டும், பாக்குறேன். என்னம்மா அப்பா மாதிரி இருக்குற? ஆய்விடு, இது உன் அப்பா இல்லடா, அப்பா மாதிரி இருக்கிற திருட. சொல்லுமா ஏண்டா, உன் பேர் என்னடா? ஸ்டூபிட். எங்க அம்மா மெசேஜ் அடிச்சு, அந்த மாவு அப்படி கொஞ்சம் கொடுமா. அம்மா, எனக்கு கொஞ்சம் கொடுமா. போடு போடு போடு, நல்லா போடு போடு. பகுத்தச்சா சேட்டு, நான் இன்னொரு தடவை சொல்றேன் கேட்டுக்க. நாங்க இங்க 20 கோடி ரூபாயோட வெயிட் பண்றோம். 20 crores, அதாவது 20 கோடி ரூபாயோட நாங்க இங்க வெயிட் பண்றோம். நீ அதுக்குண்டான டைமண்ட்ஸோட வர்ற. ஓகே, சம்ஜே? பகுத் அச்சா. என்ன பார்ட்னர் விளையாடுறீங்க? பாம்பே பார்ட்டிட்ட 20 கோடி ரூபாய்க்கு டைமண்ட்ஸ் கொண்டு வர சொல்றீங்களே, அவ்வளவு பணம் நம்மகிட்ட ஏது? நமக்கு 20 கோடி பணமா கையில் இல்ல, இருந்தாலும் ராமு இருக்கிறான். ஐயோ, எனக்கு மண்டைய பிச்சுக்கலாம் போல இருக்கு. ஒண்ணுமே புரியலையே. உனக்கெல்லாம் புரியுற மாதிரி நான் யோசிச்சேன்னா அப்புறம் உனக்கும் எனக்கு என்ன வித்தியாசம்? மிஸ்டர் காசிநாத், இனிமே இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வேண்டாம். ராமு வச்சு அந்த பாம்பே பார்ட்டிக்கு காசை கொடுக்காம ஒரே அடி நெத்தி அடியா அந்த 20 கோடி டைமண்ட்ஸையும் அடிச்சிடுவோம். சின்ன பாப்பா, உன் வலது தொடையில் மீன் மட்டும். என் வலது தொடையில மீன் மச்சம் இருக்கிறது இந்த உலகத்திலேயே என் பாவா ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படின்னா நீங்க என் பாவாவா? பாவா, ஏன் சின்ன பாப்பு எவருமே ஸ்டாப் செய்யல. போலீஸ் ஐடென்டிஃபிகேஷன் கார்டு இருக்குல்ல, அது கொடுங்க. இது எதுக்கு? இத காலையில வச்சிட்டு முடிச்சிட்டு இருக்கீங்களா? ஏய், this is fire. Stop stop stop. வண்டியில பேசஞ்சர் இருக்காங்கம்மா. இருக்கடியா, போலீஸ்னு சொல்லல, கேக்கடியா? பாவா, கம் ஆன். நோ சின்ன பாப்பு, நீ பண்றது ரொம்ப அநியாயம். இந்த மாதிரி தப்பு பண்ணதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். இந்த நேரத்துல போய் நியாயம் பேசிட்டு வா. ராமு, என்னடா இது? ஒரு வாரத்துக்குள்ள மெட்ராஸ் போயிட்டு வரேன்னு சொன்னே, என்ன இதெல்லாம்? ஐயோ, இது என்ன புது கன்ஃபியூஸா இருக்கு? என்னம்மா, இவர் என் ஹஸ்பண்ட் வீரசாமி. இல்ல என் மகன் ராமு. இல்ல வீரசாமி. இல்ல என் புள்ள ராமுங்கறல, வீரசாமிங்கறல. ஐயோ, என் புள்ள ராமுமா. ராமு வீரசாமி தான். இல்ல ராமு தான். இத பாருமா, நான் உங்க புள்ள ராமு தான். நீ கமெண்ட் சின்ன பாப்பு. இத பாருமா, நான் உங்க புள்ள ராமு தான்.
இத புதுசா கல்யாணம் பண்ணிட்டேன். மீதி சமாச்சாரம் வீட்டுல போய் சொல்றேன். ஏண்டா போய் இவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டேன்? இரு சாந்தி சாந்தி, வீட்டுல போய் விவரமா பேசிக்கலாம். வாங்க வாங்க வாங்க. ஆமா, இந்த கேமரா வச்சு என்ன பண்ண போறீங்க? இந்த அம்மாவை வீடியோ கேமரால ஷூட் பண்ணி அந்த கேசட்டை ராமுக்கு அனுப்ப போறேன். 24 மணி நேரத்துல நீ என்கிட்ட சரண்டர் ஆகல, உங்க அம்மா அவுட் அப்படின்னு அவன்கிட்ட சொல்ல போறேன். தாய் பாசத்துல கரெக்ட் சரண்டர் ஆயிடுவான். வெரி குட். எப்பவுமே ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போதுதான் உங்க பிரெயின்ல ஒரு ஸ்பார்க்கே வருது பாபா. பாபா, பின்னால அந்த கருப்பு பெட்ஷீட் எதுக்கு? அதாவது இந்த அம்மாவை நம்ம எங்க கட்டி வச்சிருக்கோம் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா உடனே நம்மள எல்லாம் அடிச்சு போட்டு அந்த அம்மாவை காப்பாத்திட்டு போயிடுவான். அதனால இந்த பின்னால லொகேஷன் தெரியாம இருக்கிறதுக்காக பேக் டிராப்ல பிளாக் பெட்ஷீட். சூப்பர். இதெல்லாம் டிபார்ட்மெண்ட் மூளை. லைட் போடு, லைட் போடு. ஏய் பொம்பளை, தலை தொங்க போட்டிருந்தா எப்படி? ஆணு கத்து, அப்பதானே உன் பையன் பார்த்து பயப்படுவான். உன்னை யாராவது கத்தி எடுத்துட்டு சதக்கம் குத்த வந்தா பயங்கரமா கத்த மாட்டேன். கத்து. போடா போடாவா. சின்ன பாப்பு, நீ போய் கதவை திறக்க வேண்டாம். யாருன்னு மட்டும் கேளு. போ. யாரு? நான் தான் கதவை திறறேன். ஐயோ, ஊருக்கு போன அர்த்தம் வந்துருச்சு பாவா. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஏண்டி, உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? ஏன் 2 புள்ளி பெத்தாச்சு, பட்ட பகல்ல இந்த மாதிரி கதவு தாப்பால போட்டா என்ன அர்த்தம்? 4 பேர் சிரிக்க மாட்டாங்க. உனக்கு எத்தனை வாட் சொன்னாலும் சூடும் சொல். சீதா, ஜானகி, சீதா, ஜானகி. ஏதோ ஊர்ல இருந்தியே, நீ எப்படி இங்க வந்த? உன்னை எதுக்காக இப்படி கட்டி வச்சிருக்காங்க? அம்மா, அந்த பொம்பளை அவுத்துடாதம்மா. சும்மா இருடா. ஐயோ, உனக்கு இந்த பொம்பளை பத்தி தெரியாதுமா. இந்த பொம்பளைக்கு என்ன மாதிரி இன்னொரு பையன் இருக்கான். தெரியும். என்ன ஜானகி, இவ்வளவு நேரமா இவன் நான் ராமு இல்லன்னு வளர்கிட்டு இருந்தா, இப்ப நீ கூட சேர்ந்துட்டியா? எனக்கு ஒரே ஒரு புள்ள ராமு, அது இவன் தானே? இல்லம்மா, இது என் புள்ள வீராசாமி. ஆனா என் புள்ளையும் உன் புள்ளைதான். ஐயோ, என் புள்ளையும் உன் புள்ளையா? చిన్న పాప ఇక్కడ ఏమిటో కన్ఫ్యూజ్ జరుగుతుంది. లేదురా, నేను చెప్పేది నిజం. சீதா, நான் உனக்கு பிரசவம் பார்த்தேனே, ஞாபகம் இருக்கா? உனக்கு முதல் குழந்தை பிறந்ததும் அது நான் குளிப்பாட்டத்துக்காக எடுத்துக்கிட்டு போனேன். அதுக்குள்ள 2வது குழந்தை பிறந்துச்சு. நீ அப்ப மயக்கத்துல இருந்து குழந்தை இல்லாத ஏக்கத்துல அந்த முதல் குழந்தை நான் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். அந்த குழந்தை தான் இந்த வீராசாமி. என்னம்மா இது? இந்தி படத்துல வர்ற மாதிரி பழைய பிளாஷ்பேக் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிய. இல்லடா, நான் சொல்றதெல்லாம் நிஜம். ஹலோ, பாம்பே பார்ட்டி வந்தாச்சு. நீங்க ரெடியா? நாங்க ரெடியா தான் இருக்கோம். நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு. நீ பெட்டி எடுத்துட்டு இறங்கி போ. மீதி எல்லாம் பிளான் படி ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஓகே. நான் போய் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டியா? Walk slow.